காவலர்களுக்கான வார விடுமுறை அரசாணையை முறையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதிப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசாணையை நடைமுறைப்படுத்த தவறினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யலாம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. காவலர்களுக்கான வார விடுமுறை அரசாணையை முறையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதிப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு குறித்தான விரிவான தகவல்கள். சேர்ந்த காவலர் செந்தில்குமார் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாருங்க. அதுல தமிழக காவல்துறையில அதிக பணிச்சுமை இருப்பதாகவும் ஓய்வின்றி பணியாற்ற வேண்டிய உள்ளதாகவும் காய்வாளர்கள் தரப்ப தொடர்ந்து புகார் தரப்பட்டு வந்தது. எனவே காவல்துறையினர் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்றதாகவும் காவலர்கள் முதல் சார்பு ஆய்வாளர்கள் வரை உள்ளவர்களுக்கு வார விடுமுறை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த 2021ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனா அந்த அரசாணையை முறையாக நடைமுறைப்படுத்தாதனால கடத்தப்படல. எனவே காவலர்கள் முதல் சார்பு ஆய்வாளர்கள் வரை உள்ளவர்களுக்கு வார விடுமுறை வழங்குவது தொடர்பாக அரசாணையை முறையாக நடைமுறைப்படுத்தி உத்தரவிடணும்னு கூறியிருந்தாரு. இந்த மனுவானது இன்னைக்கு நீதிபதி பட்டு தேவானந்த் முன்னிலையில தீர்ப்புக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க. அதாவது இந்த வழக்கை நடத்திட்டு வந்த நீதிபதி பட்டு தேவானந்த் அப்படிங்கிறவங்க வழக்கை தீர்ப்புக்காக ஒத்தி வச்சிருந்த நிலையில இன்னைக்கு தீர்ப்பானது வெளியிடப்பட்டது. இதுல காவல்துறையினரின் உடல்நலத்தையும் மனநலத்தையும் பேணும் வகையில வார விடுப்பு வழங்கி தமிழக முதல்வர் அறிவித்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த அரசாணை முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதே மாதிரி மனுதாரரின் கோரிக்கை நியாயமானது. ஆகவே அவரது மனு ஏற்கப்படுகிறதுன்னும் காவலர்கள் முதல் சார்பாய்வாளர் வளர உள்ளவர்களுக்கு வார விடுமுறை வழங்குவது தொடர்பான அரசாணை முறையை நடைமுறைப்படுத்துவதை உறுதிப்படுத்தணும். தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்து வழக்கு தாக்கல் செய்யலாம்னு சொல்லி தற்போது இந்த வழக்கை உத்தரவிட்டு இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. நன்றி சிவகுமார்.